இளைஞர்களை பற்றி பேசுகிற நேரங்களில் தவிர்க்க முடியாத ஒரு வரலாற்று நாயகர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாலிபத்தை, தன் இளமையை எதற்காக பயன்படுத்தினார்கள்? இந்த மார்க்கத்திற்காக பயன்படுத்தினார்கள். இந்த மார்க்கத்தை சொல்வதற்காக பயன்படுத்தினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஆரம்ப கட்ட தாவாவின் பொழுது சிலைகளெல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் எதிரிகள் சொன்னார்கள், இந்த சிலைகளை உடைத்தது இப்ராஹிம் என்கிற இளைஞராகத்தான் இருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாலிப பருவத்துல இந்த மார்க்கத்தை பெருக்கிறவா வீதியா மக்கள் மத்தியில் சொன்னாங்களே, நமக்கு கடமை இல்லையா? அல்லாஹ்வின் தூதர்கள் மரணிக்கிற அந்த கடைசி நாட்களில் நபிகளாருக்கு வழங்கப்பட்ட அந்த அமானிதத்தை, பொறுப்பை இந்த சமுதாயத்தின் இளைஞர்களின் கையை ஒப்படைக்கவில்லையா? மல்லிகு அன்னி வளவு ஆயத்தன், என்னிடமிருந்து நீங்கள் ஒரே ஒரு செய்தியை கேள்விப்பட்டாலும் இங்கே வந்தவர்கள் வராதவர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் என்ற ஒரு பெரும் பொறுப்பை, கடமையை நபிகளார் நமக்கு வழங்கினார்களே, அந்த கடமையை நாம் சரிவர செய்கிறோமா? தாவா பணிகளை முன்னெடுக்கிறோமா? தாவா களத்திற்கு வருகிறோமா? தாவா செய்கிற பொழுது தெருமுனை கூட்டங்கள், பொதுக்கூட்டங்கள் இருக்கிற பொழுது முதல் ஆளாக நான் வந்து சேர்கிறேனா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் வாலிபத்தை இறைவனுக்காக பயன்படுத்தினார்கள். தன் இளமை பருவத்திலேயே தன் தந்தையின் தவறான கொள்கையை ஓங்கி உடைத்தவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். தன்னுடைய வாப்பாவிடத்திலே சொன்னார்கள், தன் தந்தையிடத்திலே சொன்னார்கள், யா அபதி லா தஅபுது ஷைத்தான், என் அருமை தந்தையே, நீங்கள் ஷைத்தானை வழிபடாதீர்கள். நீங்கள் வழிபடுவது கடவுளா, தெய்வமா, இறைவனா? இல்லை, நீங்கள் ஷைத்தானை வழிபடுகிறீர்கள், அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வாலிப பருவத்தில் இந்த ஏகத்துவத்தை ஓங்கி உரைத்தார்கள். இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு கூட இன்றைக்கு மாத்திரமல்ல, இந்த உலகம் அழிகிற நாள் வரைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பேசிக்கொண்டே இருப்போமே. ஏன்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகம், தன் வாலிபத்தை, தன் இளமையை இறைவனுக்காக பயன்படுத்திய விதம் தான் காரணம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அருள் பொங்கும் இந்த நேரத்தில் அவனது மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற பேரார்வத்தோடு நாம் இங்கே கூடியிருக்கிறோம். அறந்தாங்கி கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த தர்பியா நிகழ்ச்சியில் அழிவு பாதையில் இளைய சமுதாயம் என்ற ஒரு தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அழிவு பாதையில் இளைய சமுதாயம் என்ற இந்த தலைப்பிற்கான காரணம் என்ன என்றால், இந்த உலகில் ஏராளமான பாதைகள் மனிதர்களுக்கு முன்னால் இருக்கும். ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதமான பாதையிலே இந்த உலகத்தில் பயணித்துக் கொண்டே இருப்பார்கள். இந்த உலகில் அறிவு பாதை என்கிற கல்வி ஞானத்தை தெரிந்து கொள்கிற பாதை இருக்கிறது, ஆரோக்கியத்தை தெரிந்து கொள்கிற ஆரோக்கிய பாதை இருக்கிறது, நம்முடைய இந்த உலக வாழ்க்கையை சீரழிக்கிற அழிவு பாதையும் இருக்கிறது. நாம் எந்த பாதையை இந்த உலகில் தேர்வு செய்கிறோம் என்பதை பொறுத்து மரணத்திற்கு பின்னால் நாளை மறுமையில் நம்முடைய வாழ்க்கை அமையவிருக்கிறது. இப்ப இன்றைக்கு இளைய சமுதாயமாக இருக்கக்கூடியவர்கள், பெரும்பாலான இளைஞர்கள்
அழிவு பாதையில் பயணப்படுவதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். இந்த உலகில் வாழுகிற பெரும்பாலான இளைஞர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இந்த உலக வாழ்க்கை என்பது, நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற வாலிப பருவம் என்பது, இந்த இளமை பருவம் என்பது இந்த உலகத்தில் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப வாழ்வதற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த இளமை பருவம் என்பது நம்முடைய சொந்த விருப்பத்தின் பேரில் அமைத்துக் கொள்ளக்கூடிய பருவமாக இருக்கிறது. இந்த இளமை பருவத்தில் நாம் என்னென்ன செய்ய வேண்டுமோ எல்லா சேட்டைகளையும் செய்ய வேண்டும் என்று இந்த பருவம் வழங்கப்பட்டிருப்பதாக பெரும்பாலான இளைஞர்கள் நினைக்கிறார்கள். அதனால்தான் சில இளைஞர்கள் சேட்டை செய்கிற பொழுது இந்த வயதில் செய்யாமல் வேற எந்த வயதில் செய்வது என்றெல்லாம் எதிர்கேள்வி கேட்கிறார்கள். இப்ப முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன என்று சொன்னால், நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த வாலிப பருவம் என்பது, இளமை பருவம் என்பது, இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிற ஏராளமான அருட்கொடைகளில் ஒன்றாகத்தான் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் இதை குறிப்பிடுகிறான். அல்லாஹ் நமக்கு ஏராளமான அருட்கொடைகளை மனித குலத்திற்கு வழங்கியிருக்கிறார். இறைவன் வழங்கியிருக்கிற அருட்கொடைகளை நாம் ஒவ்வொன்றாக எண்ண முற்பட்டால் அதை ஒருபோதும் நம்மளால் எண்ண இயலாது. திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருட்கொடைகளை நீங்கள் எண்ண முற்பட்டால் லா துஹ்சுஹா, அதை உங்களால் ஒருபோதும் எண்ணி முடிக்க முடியாது என்று திருமறை குர்ஆன் வழியாக அல்லாஹ் சவாலாகவே முன்வைக்கிறான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி ஏராளமான அருட்கொடைகளை வழங்கியிருக்கிற ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற உடல் ஆற்றலும் இந்த இளமை பருவமும் இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிற ஒரு பேர் அற்புதம், ஒரு அருட்கொடை என்று சொல்லலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே 30வது அத்தியாயத்தின் 54வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறார், அல்லாஹ் உங்களை பலவீனமான நிலைகளை படைத்தான். இந்த பலவீனமான நிலைகளை படைத்த இறைவன் உங்களுக்கு மீண்டும் பலத்தை வழங்கினான். அடுத்த அல்லாஹ் சொல்கிறான், சும்மஜால மின்பாதிஹி கூவத்தின் லஹ்ஃபன் வ ஷைபத்தன், இந்த பலவீனத்தில் பலமான நிலைக்கு பிறகு அல்லாஹ் உங்களுக்கு பலவீனத்தையும் வயோதியத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தினான் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான். அப்ப 3 விதமான பருவங்களை மனிதர்கள் அடைகிறார்கள். அதில் முதல் பருவம் என்ன? நீங்கள் ஆற்றலோடு திடகாத்திரத்தோடு இருக்கக்கூடிய வாலிப பருவத்தை, ஆரம்பத்தில் பலவீனமான நிலையிலே படைக்கப்பட்ட நீங்கள், எந்த பிறருக்கு உதவ முடியாத, தன்னால் தன்னுடைய வேலைகளை செய்து கொள்ள முடியாத குழந்தை பருவமாக இருக்கிற பலவீனமான நிலையிலே அல்லாஹ் உங்களை படைத்தான். அந்த பலவீனமான நிலைக்கு பிறகு மீண்டும் அல்லாஹ் உங்களுக்கு பலமான பருவத்தை வழங்கினான். அந்த பலமான பருவம் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு பலவீனத்தையும் வயோதியத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தினான் என்று அல்லாஹ் திருமறையில சொல்கிறானே. இந்த 3 பருவங்களில் இடைப்பட்ட இந்த வாலிப பருவம் இருக்கிறதே, அது மிக முக்கியமான பருவங்கள். இன்றைக்கும் 60 வயது 70 வயதை தொட்டு இருக்கிற இடத்திலே நீங்கள் கேட்டால், நான் என் இளமையில் இதையெல்லாம் செய்திருக்க வேண்டுமே, என் வாலிப பருவத்தில் நான் இன்னென்ன கடமைகளை ஆற்றிருக்க வேண்டுமே என்று இன்றைக்கும் அந்த இளமையை கடந்தவர்கள், முதிய பருவத்தில் இருக்கிறவர்கள், வயோதிகத்தை அடைந்தவர்கள் இன்றைக்கும் குழப்புகிற குழப்பர்களை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் நிறைந்த, ஆரோக்கியம் நிறைந்த ஒரு பருவத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறார் என்று சொன்னால், அது இந்த துன்யாவில் நம்முடைய மனோ இச்சைப்படி வாழ்வதற்காக வழங்கப்படவில்லை. அந்த ஆற்றல் மூலமாக இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. என் வாலிபத்தின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு செய்கிற கடமை இருக்கிறது. எனக்கு வழங்கப்பட்ட வாலிபத்தின் மூலமாக மறுமையில் எனக்காக நான் தயாரிக்க வேண்டிய கடமை இருக்கிறது என்று ஒரு பொறுப்பு நிறைந்த ஒரு பருவமாகத்தான் இஸ்லாம் இதை பார்க்கிறது. இந்த உலகில் பொறுப்பில்லாத ஒருவர் உண்டா? நமக்கு என்ன பொறுப்பு இருக்கிறது? கல்யாணம் ஆகிவிட்டதா? குழந்தை பிறந்து விட்டதா?
நாம் யாருக்கு என்ன பதில் சொல்ல வேண்டும், எதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்று நாம் மனோ இச்சைப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின், உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளி. உங்களின் பொறுப்புகள் குறித்து நாளை ஒருமையிலே விசாரிக்கப்படுவீர்கள் என்றார்களே, அது வெறுமனே திருமணமாகி குழந்தை பெற்று ஒரு தந்தை என்ற அந்தஸ்தில் இருப்பவர்கள் மட்டும் பொறுப்பாளிகள். இந்த உலகில் வாழுகிற எல்லா மனிதர்களும் பொறுப்பாளிதான். நீங்கள் சிறுபருவத்தில் இருக்கிறீர்களா, நீங்களும் அல்லாஹ்வின் பார்வையில் பொறுப்பாளிகள் தான். நீங்கள் வாலிபர்களாக இருக்கிறீர்களா, நீங்கள் அல்லாஹ்வின் பார்வையிலே பொறுப்பாளிகள் தான். நீங்கள் வயோதிக நிலை அடைந்திருக்கிறீர்களா, நீங்களும் அல்லாஹ்வின் பார்வையிலே பொறுப்பாளிகள் தான். இப்படி உலகத்தில் வாழுகிற எல்லா மனிதர்களுக்கும் பொறுப்பிருப்பதை போல ஒவ்வொரு சிறுவர்களுக்கும், இளைஞர்களுக்கும், வாலிபர்களுக்கு என்று ஏராளமான பொறுப்பு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு வாழுகிற ஒரு இளைய சமுதாயம் இந்த பொறுப்பை உணர்ந்தவர்களாக, இந்த பொறுப்புகள் குறித்து நாளை ஒருமையிலே இறைவனால் விசாரிக்கப்படுவோம், இறைவனால் தண்டிக்கப்படுவோம் என்ற பயத்தோடு இந்த உலகத்தில் வாழ்கிறோம். இன்றைய இளைய சமுதாயத்தின் நிலை மிகவும் கவலைக்குரியதாக இருக்கிறது. அதில் பாதாளத்தில் இருக்கிறார்கள், தாந்தோன்றித்தனமான வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூட்டம் என்ன என்று சொன்னால், கண்டவர்களையும் தளபதியாக தேர்வு செய்து கொண்டு அவர்களை புகழ்வது, அவர்களின் பின்னால் செல்வது, சினிமா மோகத்தில் மூழ்கி திளைக்கக்கூடிய ஒரு கூட்டம் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறது. இன்னொரு கூட்டம் மதுபானத்திற்கும் போதைக்கும் அடிமையாகி மதுவிலேயே ஊறி திளைக்கக்கூடிய கூட்டமாக இளைஞர்களில் சிலர் இருக்கிறார்கள். இன்னும் சிலரை எடுத்துக்கொண்டால் இந்த உலகத்திற்கும் பயனில்லாமல், மறுமைக்கும் பயனில்லாமல், குடும்பத்திற்கும் பயனில்லாமல், அவருக்கும் பயனில்லாமல் தாண்டோடித்தனமாக வாழக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்கள். எந்த நேரம் பார்த்தாலும் செல்போனிலே கேம் விளையாடுவது, எந்த நேரம் பார்த்தாலும் பைக்கை தூக்கி கொண்டு வீலிங் செய்வது என்று இந்த உலகத்தில் மூழ்கி கிடக்கக்கூடிய இளைஞர்களை பார்க்கிறோம். இபாதத்தில் நிறைந்த வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடிய, இறைவனை மட்டுமே வணங்கக்கூடிய அப்படிப்பட்ட இளைஞர்களை நாம் பார்ப்பது குறைவாக, அரிதாக மாறிவிட்டது. அப்படி நம்ம இருக்கலாமா? இந்த பருவம் என்பது ஓடி ஆடி விளையாடுவதற்கு, ஊரை சுற்றுவதற்கு மட்டுமே வழங்கப்பட்ட பருவமா? வாலிப பருவம் என்பது இந்த பருவத்தில் நாம் செய்ய வேண்டிய கடமைகள், பொறுப்புகள் ஏராளம் இருக்கிறது. ஆனால் இந்த சமுதாயத்தின் இளைஞர்கள் அந்த பொறுப்பு நிறைந்தவர்களாக இருக்கிறார்களா? வணக்க வழிபாட்டிலே ஆர்வமுடைய இளைஞர்களை இன்றைக்கு பார்க்க முடிகிறதா? தொழுகையை விட்டு வெகு தூரத்தில் இருக்கிறார்கள், இபாதத்துகளை விட்டு தூரத்தில் இருக்கிறார்கள். தொழுகை என்ன? தொழுகை எல்லாம் சாவர காலத்தில் செய்ய வேண்டிய வழிபாடா? தொழுகை இல்லாமல் நம்முடைய வயோதிக காலத்தில் செய்ய வேண்டிய வழிபாடா? இந்த உலகில் வாழுகிற ஒவ்வொரு மனிதர்களும் இறைவனுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமைகளில் ஒன்று தொழுகை. இந்த தொழுகைதான் நாளை மறுமையிலே நமக்கு வெற்றியா தோல்வியா என்பதை தீர்மானிக்கிற இடத்திலே அல்லாஹ் வைத்திருக்கிறார். தொழுகை என்பது ஏதோ நேரம் கிடைக்கிற பொழுது செய்கிற வழிபாடா? தொழுகை என்பது வயோதிக காலத்தில் செய்ய வேண்டிய வழிபாடா? தொழுகை என்பது பள்ளிவாசலுக்கு வருகிற நேரங்களில் மட்டும் செய்கிற வழிபாடா? அது அப்படிப்பட்ட வழிபாடு அல்ல. நாம் ஒவ்வொரு நாளும் 5 நேரம் கட்டாயமாக செய்து முடிக்க வேண்டிய வழிபாடு. யாரெல்லாம் அந்த வழிபாடை தவற விடுகிறார்களோ, தொழுகையை தவற விடுகிறார்களோ, அவர்கள் நாளை மறுமையில் இதற்காகவே நரகத்தில் எரியப்படுவார்கள் என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் எச்சரிக்கிறார். நாளை மறுமையிலே சொர்க்கவாசிகள் நரகத்தில் இருந்து சாகர மக்களிடத்தில் என்ன கேட்கிறார்கள்? மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், இன்றைக்கு நீங்கள் நரகத்தில் எரியப்பட்டிருப்பதனுடைய பின்னணி என்ன? ஏன் அல்லாஹ் உங்களை நரகத்தில் எரிந்தான் என்று கேட்கிற பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் உலகத்தில் வாழுகிற பொழுது தொழுபவராகவோ ஏழைகளுக்கு உணவளிப்பவராக நாங்கள் இருந்ததில்லை, வீணான காரியத்தில் வீணானவர்களோடு மூழ்கி கிடந்தோம் என்று இந்த உலக வாழ்க்கையை வீணடித்தவர்கள், இந்த உலக வாழ்க்கையை சீரழித்தவர்கள், இந்த உலகம் என்று உலகத்திலேயே மூழ்கி திளைத்தவர்கள் மறுமையிலே புலம்பரை அல்லாஹ் சொல்கிறானே. தொழுகை என்பது நம்முடைய மறுமையின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற இடத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். தொழுகை இல்லாவிட்டால் நாம் எத்தனை வழிபாடு
செய்தாலும் சரி, இந்த உலகில் எத்தனை பெரிய சாதனைகளை செய்தாலும் சரி, அது எதுவுமே இறைவனிடத்தில் ஈடுபடாது. தொழுகை இல்லை என்ற முதல் கேள்விக்கு நபிகளார் சொன்னார்கள், நாளை மறுமையிலே, மரணத்திற்கு பிறகு நாளை மறுமையிலே இபாதத்தில் குறித்து கேட்கப்படுகிற முதல் கேள்வி தொழுகையை பற்றியாகத்தான் இருக்கும். யார் அந்த தொழுகைக்கு முறையாக பதிலளிக்கிறார்களோ, யார் அந்த தொழுகைக்கு சரியாக பதிலளிக்கிறார்களோ, யார் அந்த தொழுகையை பேணி பாதுகாத்தார்களோ, அவர்கள் தான் நாளை மறுமையிலே வெற்றி அடைய முடியும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்களா இல்லையா? ஆனால் இன்றைக்கு இந்த சமுதாயத்தின் இளைஞர்களிடத்தில் தொழுகை என்ன நிலையில் இருக்கிறது? பள்ளிவாசலை நிரப்பக்கூடிய இடத்தில் இளைஞர்கள் இருக்கிறார்களா? எப்படி 20 ஆண்டுகளுக்கு முன்னால், 30 ஆண்டுகளுக்கு முன்னால் பெரியவர்களால், ஆலிம்களால், அங்கே பணிபுரியக்கூடிய இமாம்களால் மட்டும் தொழுகை நடத்தப்பட்டதோ அதே நிலைதான் இன்றைக்கும் இருக்கிறது. இளைய சமுதாயம் தொழுகையின் பக்கம், பள்ளிவாசலின் பக்கம் வரக்கூடியவர்களாக பெரும்பாலும் இல்லை. செல்போனிலேயே மூழ்கி நேரங்களை, காலத்தை செலவழிக்கிறார்கள். காலையில் எழுந்தது முதல் பல்லை தேய்க்கிறார்களோ இல்லையோ, செல்லை கட்டாயமாக தேய்க்கிறார்கள். காலை எழுந்ததிலிருந்து இரவு போர்வைக்குள்ளே உறங்குகிற வரைக்கும் செல்போன் 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 என்று செல்போனிலேயே நம்முடைய வாழ்க்கை, பெரும்பாலான இளைஞர்களின் வாழ்க்கை தெளிகிறது. அதற்காகவா இந்த உலகம் வழங்கப்பட்டது? அதற்காகவா அல்லாஹ் நம்மை படைத்தான்? செல்போனிலே மூழ்கி திளைப்பதற்கு அல்லாஹ் நமக்கு இந்த வாலிபத்தை, இளமையை, இந்த வயதை, இந்த வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு வழங்கினானா? இந்த உலகில் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்கிறான், அல்லதீ கலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களில் நல்லவர் யார், உங்களில் கெட்டவர் யார், உங்களில் அழகான செயல்களுக்குரியவர் யார் என்பதை சோதிப்பதற்காகவே தவிர அல்லாஹ் இந்த வாழ்வையும் மரணத்தையும் ஏற்படுத்தவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த உலக வாழ்க்கை எதற்கு? மதுபான போதையிலே ஊறி திளைப்பதற்கு அல்ல. இந்த உலக வாழ்க்கை எதற்கு? பைக்கிலே வீலிங் செய்வதற்காக அல்ல. இந்த உலக வாழ்க்கை எதற்கு? சினிமா பார்ப்பதற்காக அல்ல. இந்த உலக வாழ்க்கை எதற்கு? ஊர் சுற்றுவதற்காக அல்ல. நான் என்னை சாலிகானவன், நல்ல அமல்களுக்குரியவன் என்பதை நிரூபிப்பதற்காக அல்லாஹ் வழங்கியிருக்கிறார் என்று சொன்னால், இந்த சமுதாயத்தின் இளைஞர்களின் நிலை எப்படி இருக்கிறது? மதுபானத்தில் ஊறி திளைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மதுவின் வாடை கூட படாத இந்த சமுதாயத்தின் இளைஞர்கள் இன்றைக்கு முஸ்லிம்கள் பெரும்பாலும் வாழக்கூடிய பகுதிகளில் வேண்டுமென்றே திட்டமிட்டு இளைஞர்களுக்கு மத்தியிலே போதை பழக்கங்கள் ஊடுருவி இருக்கிறது. அதனால் ஏற்படுகிற கேடுகள் ஏராளம். வாலிபத்தில் ஒருவன் பெற வேண்டிய ஆண்மை தன்மையை இந்த மதுவின் காரணமாக இழக்கிறான். இப்படி மதுவில் ஏற்படக்கூடிய கேடுகள் என்று ஆயிரக்கணக்கான கேடுகளை சொல்ல முடியும். இறைவன் நமக்கு ஆரோக்கியத்தோடு வழங்கிய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் நாசமாக்கப்படுகிறது இந்த மதுவால், இந்த போதையால், இந்த புகையால். சாதாரண புகை பிடிச்சு பெயர்லாம், ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன? ஒவ்வொரு ஆண்டும் உலக சுகாதாரத்துறை அமைப்பு சொல்கிறது, ஒவ்வொரு ஆண்டும் புகைப்பிடிப்பவர்களின் இறப்பின் எண்ணிக்கை லட்சங்களை தொடுகிறது. லட்சக்கணக்கான மக்கள் வேறு எந்த நோயும் இல்லாமல், அவனுக்கு கேன்சர் இல்ல, அவனுக்கு இரத்த கொதிப்பு இல்ல, அவனுக்கு சுகர் இல்ல, எந்த நோய்களும் இல்லை, இந்த புகைக்காக மட்டுமே மரணிக்கிறார்கள். இவன் மட்டும் செத்தா பரவாயில்ல, இந்த புகையை யாரெல்லாம் சுவாசிக்கிறார்களோ அவர்களும் லட்சக்கணக்கான பேர் ஒவ்வொரு ஆண்டு மரணிக்கிறார்கள் என்று உலக சுகாதாரத்துறை அமைப்பு சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த புகையால் தானும் செத்து தன் அருகில் உள்ளவர்களையும் சாகடிக்கக்கூடிய, கொலையும் செய்து தற்கொலையும் செய்யக்கூடிய ஒரு மோசமானதான புகை என்பது அல்லாஹ் அதனால்தான் சொல்கிறான், வலா துல்குபி ஐதியக்கும் இல தகுலுக்கத்தி, அறிவின் பக்கம் உங்கள் கைகளை கொண்டு செல்லாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னல் ஹம்ரு வல் மைஸிரு வல் அன்சாபு. இந்த புகை, மது இதெல்லாம் அல்லாஹ் பட்டியல் போட்டுவிட்டு ரிஜிசும் மினஷ் ஷைத்தான், ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க காரியங்கள், ஃபஜ்தனிபு, இதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள்.
லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் தான் வெற்றி அடைவீர்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் மது அருந்தக்கூடியவன், புகை பிடிக்கக்கூடியவனுக்கு இந்த உலகத்தோட கதை முடிந்து விடுகிறதா? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், யார் இந்த உலகத்தில் மதுபானம் அருந்துகிறார்களோ, சாராயத்தை குடிக்கிறார்களோ, போதையை திளைக்கிறார்களோ, போதைக்கு அடிமையாக இருக்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்களுக்கு ஜீனத்துல் கமால் என்ற ஒரு வானத்தை அல்லாஹ் நாளை மறுமையிலே புகட்டுவார். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், ஒமா அல்லாஹ்வுடைய தூதரே, ஒமா தீனத்துல் கமால், தீனத்துல் கமால் என்றால் என்ன? அது என்ன பானம்? கடையில விற்கிற மாதிரி ஆப்பிள் ஜூஸ் அது அல்ல, அல்லாஹ் நமக்கு ஃப்ரெஷ்ஷா ஏதாவது போட்டு விட்டு தர்றானா அப்படின்ற மாதிரி அது என்ன பானம் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரவர்கள் பதிலளிக்கிறார்கள், தீனத்துல் கமால் என்றால் என்ன தெரியுமா? நரகவாசிகளின் வேர்வையாக இருக்கும், அல்லது நரகவாதிகளிலிருந்து, நரகவாதிகளின் உடம்பிலிருந்து பிழிந்தெடுக்கக்கூடிய பானங்களாக இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதரவர்கள் விளக்கம் சொன்னார்கள். இங்க சாதாரண வேர்வை நம்மளால தாங்க முடியாது. அத்தர் போடாம, செல்லு போடாம, ஒருத்தர் குளிக்காம பக்கத்துல நம்மளால முடியுதா? அந்த நாட்டு நாடும். ஆனால் மறுமையில் நரகவாசிகள் நரகத்திலே வெந்து சாகிறவனின் வேர்வை என்று சொன்னால், அவனின் உடம்பிலிருந்து பிழித்தெடுக்கக்கூடிய அந்த வானம் என்று சொன்னால் எவ்வளவு மோசமானதாக இருக்கும். இந்த உலக வாழ்க்கையில் ஒருவன் மதுபானத்தை அருந்தினால், புகைப்பிடித்தால் இந்த பாவத்திற்கு ஒருவன் ஆளாகி விடுவான் என்று அல்லாஹ்வின் தூதரவர்கள் சொல்கிறார்களா இல்லையா? ஆனால் இன்றைக்கு இளைய சமுதாயம் இந்த மதுபானத்தில், போதையிலே மூழ்கி கிடக்கக்கூடிய காட்சிகளை பார்ப்போம். அதிலிருந்து இந்த சமுதாயம் ஒருபோதும் அந்த பாதையின் பக்கம் செல்லக்கூடாது. மறுமையிலே தண்டிக்கப்படக்கூடிய பெரும்பாவத்திற்கு நாம் ஒருபோதும் ஆளாகிவிடக் கூடாது. இன்னொரு கூட்டம் என்ன? உலகத்தில் கண்டவர்களின் தலைவர்களாக தேர்ந்தெடுப்பது. ஒரு 4 படத்தை பார்த்துட்டாங்க, அவ அடிக்கிற அடியை பார்த்து, அவர் ஆடுற டான்ஸ பார்த்து எல்லாம் தலைகால் புரியாம ஆடுகிறார்கள். இவன் தாயா நாளைக்கு அவங்க தலைவன், இவன் தான் நாளைக்கு தமிழ்நாட்டை ஆள போகக்கூடியவன் என்று சமுதாய இளைஞர்கள் எத்தனை பேர் வெளியிட்டு போகக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இன்றைக்கு நேற்றைக்கு கட்சி தொடங்கியவரின் மாநாட்டிலே முஸ்லிம் இளம்பெண்கள் கலந்திருக்கிறார்கள், முஸ்லிம் இளைஞர்கள் கலந்திருக்கிறார்கள். அவன்தான் என் தளபதி, அவனுக்காக என் உயிரையே கொடுப்பேன் என்று முட்டாள்தனமாக களமிறங்குகிறார்களே. கண்டவர்களின் பின்னால் போவதற்குத்தான் இந்த வாலிபம் நமக்கு வழங்கப்பட்டதா? உண்மையிலேயே அவன் தான் நமக்கு வழிகாட்டியா? ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் யார் தளபதி? ஒவ்வொரு இஸ்லாம் இளைஞருக்கும் யார் தளபதி? அல்லாஹ்வின் தூதரவர்கள் தான் இந்த சமுதாயத்தின் தளபதி. அல்லாஹ்வின் தூதரவர்கள் தான் நம்முடைய ரோல் மாடல். அல்லாஹ்வின் தூதரவர்கள் தான் நமக்கு முன்மாதிரி. அல்லாஹ்வுடைய தூதரை தாண்டி இந்த உலகத்தில் எவனுக்கும் எவனும் இந்த சமுதாயத்தின் இளைஞர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க முடியாது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்கிறார், இந்த முகம்மதிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. குடும்ப வாழ்க்கையா? இந்த முகம்மதை பார். உனது வியாபாரமா? இந்த முகம்மதை பார். உனது வாலிபமா? இந்த முகம்மதை பார் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த சமுதாயத்திற்கு முன்மாதிரியாக அல்லாஹ் வழங்கி இருக்கிற பொழுது, என் தலைவன் முடிவெட்டியதை போல நான் முடிவெட்டுவேன், அவன் ஆடை அணிந்ததை போல நான் ஆடை அணிவேன், அவன் நடப்பதை போல நான் நடப்பேன் என்று சினிமாவை மூழ்கிருக்கிறோமே. அதுக்குதான் இந்த வாலிபத்தை அல்லாஹ் வழங்கினானா? நீ சினிமாவுக்கு போறதுக்குப்பா அவனுக்கு ஆற்றல் வழங்கப்பட்டது, அதற்காகத்தான் வாலிபத்தை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கினானா? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இறைவன் வழங்கிய இந்த ஆற்றலை, இந்த வயதை, இந்த வாலிபத்தை நாம் வீணடித்து விட்டோம் என்று சொன்னால், அதை வீணாக்கி விட்டோம் என்று சொன்னால், ஒவ்வொருவருக்கும் மரணம் வரும், மரணத்தின் நேரம் வரும். நம்முடைய ஒவ்வொரு உயிர்களையும் பிடுங்குகிற பொழுது நாம் கத்துகிற, கதறுகிற அந்த காட்சிகளை அல்லாஹ் திருமறையில் சொல்கிறார். இருள் சூழ்ந்த முகத்தோடு மலக்குமார்கள் நம்முடைய
சதியிலும் பித்தத்திலும் அடித்தவாறு நமது உயிர்களை கைப்பற்றுகிற பொழுது இந்த உலகம் என்று உலகத்திலே மூழ்கி கிடந்தவர்கள், இந்த உலக வாழ்க்கையை சீரழித்தவர்கள், இந்த வாலிபத்தை ஆரோக்கியத்திற்காக, மார்க்கத்திற்காக, இறைவனுக்காக செலவிடாத சோம்பேறிகள் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்களாம், லௌலா அகர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் சாலிஹீன். இறைவா, கொஞ்ச காலம் எங்களுக்கு அவகாசம் கொடுத்திருந்தால் நாங்கள் நல்லவர்களாக மாறி போயிருப்போமே, எங்கள் பொருளாதாரத்தை நல்வழியில் செலவிட்டு நான் சாலிகானவனாக மாறியிருப்பேனே என்று தன் மரண நேரத்தில் மலக்குல் மௌத்தை பார்த்த கடைசி நிமிடத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் கத்துவார்களாம், கதறுவார்களாம். அந்த நேரத்தில் அல்லாஹ் மீண்டும் நமக்கு வாய்ப்பை வழங்குவானா? 18 வயதை வீணாக்கியவன், 20 வயதை வீணாக்கியவன், 25 வீணாக்கியவன், 30 வீணாக்கியவன் சாவுற நேரத்தில் இந்த கதறல் சத்தமெல்லாம் இறைவன் ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதா ஜா அஜலுஹும் லா யஸ்தகதிருன ஸாஅத்தன் வலா யஸ்தகதிமுன். எந்த ஒரு ஆத்மாவிற்கும் அவரின் தவணை வந்தவுடன், அவரின் காலம் முடிந்தவுடன் சிறிது காலம் முந்தவும் மாட்டார்கள், பிந்தவும் மாட்டார்கள். உனக்கு வழங்கப்பட்ட இந்த 18 வயது என்றால் 18 வயதிலிருந்து ஒரு நிமிடம் கூட நீ முந்த மாட்டாய். 16 வயது என்றால் 16 வயதிலிருந்து ஒரு நிமிடம் கூட, ஒரு நிமிடத்தில் லட்சத்தில் ஒரு பகுதியை கூட நீ தாண்ட மாட்டாய் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறானே. நமக்கு வழங்கப்பட்ட இந்த வாழ்க்கையை, இந்த வாலிபத்தை, ஒவ்வொரு நொடியையும், ஒவ்வொரு மைக்ரோ செகண்டையும் என் இறைவனுக்காக நான் பயன்படுத்துகிறேனா அல்லது இந்த உலக வாழ்க்கைக்காக பயன்படுத்துகிறேனா? சிந்தித்து பாருங்கள். நபிகளால் உருவாக்கிய அந்த இளைய சமுதாயம், இளைஞர்கள் தன் வாழ்க்கையை இந்த இஸ்லாத்திற்காக, இந்த மார்க்கத்திற்காக, மறுமையிலே இறைவன் தரவிருக்கிற சொர்க்கத்திற்காக வேண்டி செலவழித்தார்கள். அப்படிப்பட்ட இளைஞர்களை இன்றைக்கு பார்க்க முடிகிறதா? நபிகளால் உருவாக்கிய இளைய சமுதாயம் எப்படி மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டுமா? அதுல இளைஞர்கள் முன்னணியில் இருந்தார்கள். இறைவனின் பாதையிலே போரிட்டு ஷஹீதாக்கப்பட வேண்டுமா? அதுல இளைஞர்கள் முன்னணியில் இருந்தார்கள். திருக்குரானை ஓத வேண்டுமா? அதுல இளைஞர்கள் முன்னணியில் இருந்தார்கள். திருக்குரானை தொகுக்க வேண்டுமா? அதுல இளைஞர்கள் முன்னணியில் இருந்தார்கள் என்றால், அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தை இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் சல்லடை போட்டு தேட வேண்டியிருக்கிறது. பணம் மரம் மாதிரி வளர்ந்திருக்கிறான், குரான் ஓத தெரியல, சமுதாய பிரச்சனை தெரியல, இந்த சமுதாயம் எதற்காக போராடுகிறது, ஏன் சிறை செல்லும் போராட்டம் நடத்தியது, எதற்காக ஜமாத்தில் இருக்கிறோம், ஏன் இந்த ஜமாத்து என்ன, எதை பயணிக்கிறது, இந்த ஜமாத்து சொல்லக்கூடிய செய்தி என்ன, பெரும்பாலானவர்களுக்கு தெரியவில்லை. நபிகளால் உருவாக்கிய இளைய சமுதாயம் மார்க்கத்தை கற்க வேண்டுமா? இளைஞர்கள் முன்னால் இருந்தார்கள். ஒரு அரை நாள் நிகழ்ச்சிகளுக்காக வேண்டி நாம் பல பேர் தாமதமாக வருகிறோம். அதுவே நமக்கு ஒரு எரிச்சலை தருகிறது. மதியானம் வரைக்கும் ஒரு வரைக்கும் இருக்கணுமா? சாப்பிடுற வரைக்கும் உட்காரணுமா? நமக்கு வேலை இருக்கிறது, அலுவலகம் இருக்கிறது என்று எரிச்சல் அடைகிறோம். ஆனால் மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக, தொழுகை முறையை தெரிந்து கொள்வதற்காக நபிகளாரிடத்தில் இளைஞர்கள் ஏறத்தாழ 20 நாட்கள் தங்கி பாடம் படிக்கிறார்கள். 20 நாள் தாண்டி போயிட்டே இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர்கள் அந்த இளைஞர்களின் முகத்தை பார்த்துவிட்டு, அந்த இளைஞர்கள் தங்களின் குடும்பத்தாரை தேடுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட அல்லாஹ்வின் தூதர்கள் அந்த பாடத்தை முடித்து இல்லத்திற்கு அனுப்பி வைக்கிறார்கள். நீங்கள் ஊரிலே சென்று இந்த தொழுகை முறை மக்களுக்கு சொல்லுங்கள். இன்றைக்கு ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறதே, சல்லு கமா ராய்துமூனி ஸல்லி, என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் என்று நாம் இன்றைக்கு ஹதீஸை படிக்கிறோமே. அந்த ஹதீஸை அறிவித்த அறிவிப்பாளர் யார்? நபிகளாரிடத்திலே 20 நாட்கள் தொழுகை சட்டங்களை, தொழுகை முறையை கற்றுக்கொண்டு பாடம் படித்த இளைஞர்கள் முன்னணியில் இருக்கிறார்கள். இந்த மார்க்கத்திற்காக வேண்டி
செய்ய வேண்டுமா? அதுல இளைஞர்கள் முன்னணியில். அல்லாஹ்வின் தூதரிடத்திலே ஒருவர் வந்து கேட்டார், ஒரு இளைஞர் வந்து கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, நான் போர் செய்வதற்கு ஆசைப்படுகிறேன், ஆனால் போருக்கு தேவையான எந்த பொருளும் என்னிடத்தில் இல்லை. போருக்கு தேவையான கவச உடை இல்லை, வாகனங்கள் இல்லை, ஆனால் நான் போர் செய்வதற்கு விரும்புகிறேன். அல்லாஹ்வின் தூதரவர்கள் அந்த இளைஞரை குறிப்பிட்ட ஒருவரிடத்தில் அனுப்பி வைக்கிறார்கள். இவரிடத்தில் செல்லுங்கள், இவர் போருக்கான எல்லா தயாரிப்போடு இருந்தால் அவரின் உடல்நலம் காரணமாக ஒரு போருக்கு வரவில்லை, அவரிடத்தில் அந்த பொருட்களை வாங்கிக் கொண்டு நீங்கள் களத்திற்கு வாருங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள். தன்னுடைய வாலிபத்தை சினிமாவுக்கு பயன்படுத்தல, தன்னுடைய வாலிபத்தை மதுபானத்திற்கு பயன்படுத்தல, தன் வாலிபத்தை இந்த துன்யாவிற்கு பயன்படுத்தவில்லை, தன் வாலிபத்தை, தன் இளமையை என் இறைவனின் மார்க்கத்திற்காக பாடுபடுவேன் என்று சஹாபாக்கள் இருந்தார்களா இல்லையா? இன்னைக்கு அப்படிப்பட்ட இளைஞர்கள் எங்க இருக்கிறோம்? போருக்காக வேண்டி வராவிட்டாலும் சமுதாய பணிக்காக வந்து முன்னால் இருக்கிறோமா? இந்த உலகம் அதுக்குதான் வழங்கப்பட்டிருக்கிறதா? ஊர் சுற்றுவதற்கு தான் வழங்கியிருக்கிறாங்களா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த உலக வாழ்க்கை நமக்கு நிரந்தரமான வாழ்க்கை இல்லை. இந்த உலக வாழ்க்கை அற்பத்திலும் அற்பமான வாழ்க்கை. நாம் நினைக்கலாம் 18 ஆகிறது, 25 தொழுது கொள்ளலாம், 30 தொழுது கொள்ளலாம், 50 தொழுகலாம், சாவுற நேரத்தில் தொழுது கொள்ளலாம் என்று நம் வணக்க வழிபாடுகளை தள்ளி போட்டுக் கொண்டே செல்லலாம். ஆனால் நாம் 25 அடைவோம், 30 அடைவோம், 50 அடைவோம் என்பதற்கு எந்த உத்தரவாதங்களும் இல்லை. குல்லு நஃப்ஸுன் ராயிகத்துல் மௌத், அனைத்து உயிர்களும் மரணத்தை சுவைத்தே தீரும். ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜிஹிம் ஷையதா, நீங்கள் உறுதியான இரும்பு கோட்டை கொத்தளங்கள் இருந்தாலும் சரி, அங்கேயும் உங்களுக்கு மரணம் வரும் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். 50 வயசு வரைக்கும் போவோம் அப்படின்னு உத்தரவாதம் இருக்கிறதா? 80 வயசு வரைக்கும் போவோம் என்ற உத்தரவாதம் இருக்கிறதா? இந்த தர்பியா நிகழ்ச்சியை முடித்துவிட்டு வீடு திரும்புவோம் என்பதற்கு கூட உத்தரவாதம் இல்லை என்று சொன்னால் நாம் எப்படி நம்முடைய வணக்க வழிபாடுகளை தாமதப்படுத்த முடியும்? இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எப்படி தாமதப்படுத்த முடியும்? இன்னும் சொல்வதாக இருந்தால், நாம் வயோதி காலத்தில் செய்கிற வணக்க வழிபாடுகளை விட இந்த இரத்த ஓட்டம் இருக்கிற நாட்களில், இந்த வாலிப பருவத்தில், இந்த இளமை பருவத்தில் செய்கிற வழிபாட்டிற்கு மறுமையில் கூடுதல் சிறப்பு இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், சபாத்துன் யுலில்லுஹுல்லாஹு ஃபீ இல்லிஹி, அல்லாஹ் நாளை மறுமையிலே தன் அரிசின் கீழே, தன் சிம்மாசனத்திற்கு கீழே ஒரு 7 சாராருக்கு அல்லாஹ் தன் அரிசி நிழலை வழங்குவான். அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? யௌமலா இல்லா லில்லுஹு, அல்லாஹ்வின் நிழலை தவிர வேறு எந்த நிழலுமே இல்லாத, சூரியன் உங்களின் தலைக்கு அருகிலே நிறுத்தப்படுகிற, வெயிலால் தாக்கத்தால் சூரிய வெப்பத்தால் நம்முடைய மூளையெல்லாம் உருகி தண்ணியாக ஓடக்கூடிய அப்படிப்பட்ட நாள் இருக்கிறது. ஒட்டுமொத்த உலகமே வெயிலில் வேர்வையில் குளித்துக் கொண்டிருக்கிற பொழுது அல்லாஹ் ஒரு 7 சாராரை அழைப்பான். இளைஞனே, உன் வாலிபத்தை இறைவனுக்காக பயன்படுத்திய இளைஞனே, வணக்க வழிபாட்டில் ஊறி திளைத்த இளைஞனே, என் அரிசின் கீழே வா என்று அழைப்பான் என்று நபிகளார் சொல்கிறார்களே. 7 சாராத ஒருத்தர் யாரு? ஷாப்புன் நஷாஃபி இபாதத்தி ரப்பிஹி, யார் தன் இளமை பருவத்தில், வாலிப பருவத்தில் வணக்க வழிபாட்டிலே ஊறினாரோ அப்படிப்பட்ட இளைஞருக்கு என்ன இருக்கிறது? மறுமையில் அரிசியின் கீழே நிழல் இருக்கிறது. இன்னைக்கு வெயில் அடிக்கக்கூடிய வெயில் தாக்கத்துல போகும் பொழுது கொஞ்சம் இளைப்பாறுவதற்கு நிழல் கிடைக்காதா என்று மரத்தை தேடி திரிகிறோமே. இன்றைக்கு சூரியனின் தூரம் எத்தனை கிலோமீட்டர் இருக்கிறது? லட்சக்கணக்கான கிலோமீட்டருக்கு அப்பால் இன்றைக்கு சூரியன் இருக்கிறது. அந்த வெப்பத்தை நம்மளால் தாங்க முடியல. இவ்வளவு தூரத்தில்
சகித்துக் கொள்ள முடியவில்லை என்றால் சூரியன் மறைந்து பல மணி நேரங்கள் அதனுடைய வெப்பம் நீடிக்கிறது. நாளை மறுமையில் நாம் கை கொள்ளுகிற அளவிற்கு நம்முடைய தலைக்கு அருகிலே அல்லாஹ் நிறுத்துவாரே. அப்படிப்பட்ட நாளில் என் வாலிபத்தை, என் ஆற்றலை நான் இறைவனுக்காக செலவிட்டிருந்தால், வணக்க வழிபாட்டிற்காக செலவு செய்திருந்தால் அந்த வாக்கியம் நமக்கு கிடைக்குமா? கிடைக்காது. அந்த 7 சாராரில் இன்னொருவரை நபிகளார் சொல்கிறார். இன்னொருவர் யார்? யார் பள்ளிவாசலோடு உள்ளத்தால் தொடர்பு வைத்துக் கொண்டாரோ அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு அல்லாஹ் தன் அரிசி நிழலை வழங்குகிறான். எந்த நேரம் பார்த்தாலும் பள்ளிவாசல் எப்போது நிகழ்ச்சி நடத்துவார்கள், பள்ளிவாசலில் எப்போது பாவம் சொல்வார்கள் என்று தன்னுடைய உள்ளம் பள்ளிவாசலை மையப்படுத்தியதாக இருக்கிறதோ, பள்ளிவாசலோடு தொடர்பு இருக்கிறதோ அப்படிப்பட்ட இளைஞனுக்கு தன் அரிசியின் கீழே நிழல் வழங்குவதாக நபிகள் நாயகம் சொல்கிறார்களே. அப்படிப்பட்ட அந்த இன்பத்தை பெறுவதற்கு, அரிசி நிழலை அடைவதற்கு நாம் இந்த உலகத்தில் செய்த தியாகங்கள் என்ன? ஏதாவது செய்கிறோமா நம்ம தியாகம்? என் ஆற்றலை, என் வாலிபத்தை இந்த உலகத்துக்காக பயன்படுத்துறேனா? அல்லாஹ் நாளை மறுமையிலே எனக்கு சொர்க்கத்தை தயாரித்திருக்கிறானே, அந்த சொர்க்கத்திற்காக வேண்டி நான் பயன்படுத்துகிறேனா? அவ்வளவு ஈஸியா சொர்க்கத்தில் நுழைஞ்சிட முடியுமா? நீங்க சாதாரண ஒரு பள்ளிக்கூடம் இல்ல, ஒரு கல்லூரி இல்ல, நமக்கு விருப்பமான நாம் தேர்வு செய்த சீட்டு கிடைப்பதில்லை. மறுமையில் இன்பத்தை தவிர எந்த துன்பங்களுமே இல்லாத அந்த மறுமையில் தரவிருக்கிற சொர்க்கத்திற்கு நாம் இந்த உலகில் செய்த தியாகம் என்ன? யாரெல்லாம் தியாகம் செய்யாமல் மறுமையிலே சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அப்படிப்பட்ட ஒவ்வொரு அடியார்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறார், நீங்கள் சொர்க்கத்திலே நுழைந்து விடலாம் என்று எண்ணுகிறீர்களா? எண்ணுவது தவறல்ல. எல்லா விஷயங்களும் அப்படித்தான் எண்ண வேண்டும். நீங்கள் எப்படி எண்ணுகிறீர்கள்? வலமா யாத்திக்கும் மஸலுல்லதீன கலவு மின் கபரிக்கும் மஸ்ஸத்துல் பஅஸா வல் லர்ரா வஸுல்சிலு ஹத்தா யகூல ரசூல் வல்லதீன ஆமனு மாஹு அன்னா ரசூல். உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் எப்படியெல்லாம் சிரமப்பட்டார்களோ, எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டார்களோ, எப்படியெல்லாம் எதிரிகளால் ஆட்டிவிக்கப்பட்டார்களோ, அலைக்கழிக்கப்பட்டார்களோ, அது போன்ற எந்த தியாகத்தையும் செய்யாமல், எந்த துன்பத்தையும் சந்திக்காமல், நம்ம பாஷையில சொல்றாருன்னா புதுமா பிள்ளை போல சொர்க்கத்திலே நுழையலாம் என்று நினைக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறார். அந்த இன்பத்திற்கு, அந்த சொர்க்கத்திற்கு நாம் கொடுத்த விலை சொர்க்கம் எப்படி இருக்கும்? அல்லாஹ் பிரம்மாண்டமாக சொல்லினார். சொர்க்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்றார், ஆலத்துல் இபாதிஹி ஸாலிஹின், என் அடியார்களுக்காக நான் மறுமையிலே சொர்க்கத்தை தயாரித்திருக்கிறேன். அந்த சொர்க்கத்தின் இன்பங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? வலா ஐனுராத், எந்த கண்களும் பார்த்திராத சுரம். வலா உதுரும் சமியத், எந்த காதுகளும் அதன் சத்தத்தை, இறைச்சலை கேட்டிருக்காத சுரம். வலா ஹத்தர அலா கல்பி பஷர், எந்த உள்ளங்களும் சொர்க்கத்தை சிந்திக்கவே முடியாது. அல்லாஹ் சொல்றான். நம்மளாம் சொர்க்கத்தை எப்படி இமேஜினேஷன் கற்பனை பண்ணி வைப்போம்? எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல. நீங்க சொல்லுங்க தம்பி, சொர்க்கம் எப்படி இருக்கும்? உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. சொர்க்கம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. வீட்டுல சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, சொர்க்கம் ஒன்று இருக்கு, நரகம் ஒன்று இருக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல. சொர்க்கம்னா எப்படிலாம் இருக்கும் நினைச்சிட்டு இருப்போம். எல்லாருக்கும் பொதுவா என்ன சொர்க்கம்னா ஒரு ஊட்டி மாதிரி இருக்கும், ஒரு கொடைக்கானல் மாதிரி இருக்கும், ஒரு மூணாறு மாதிரி இருக்கும், அங்கங்க ஆறுகளா ஓடிட்டே இருக்கும் அப்படி நினைச்சிட்டு இருக்கோம்ல. ஆனால் நாம் எதை கற்பனையாக நினைத்து வைக்கிறோமோ அந்த கற்பனைக்கு நபிகளார் சொல்கிறார்கள், கல்வி பஷர், உலகத்தின் எந்த உள்ளங்களும் அந்த இன்பத்தை சிந்தித்திடவே முடியாது.
நாம எப்படி எல்லாம் கற்பனை பண்றோமோ அந்த கற்பனை எல்லாம் போய் அதை விட பிரம்மாண்டமாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கன்னா, அந்த இன்பத்திற்கு நாம் செய்த வேலைகள் என்ன? ஒண்ணுமே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர்கள் மறுமை நாளை பற்றி மக்களுக்கு சொல்கிற பொழுது ஒரு நபித்தோழர் கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே, மறுமை நாளை பற்றி எங்களுக்கு உபதேசம் செய்கிறீர்கள், அந்த நாள் எப்போது வரும் என்று கேட்டார். மறுமை நாள் எப்போது வரும்? ரசூலுல்லாஹ் உடனடியாக கேட்ட கேள்வி என்ன? மறுமை நாள் வர்றது இருக்கட்டும்பா, மறுமை நாளுக்காக நீங்கள் எதை சேர்த்து வைத்தீர்கள்? உங்கள்கிட்ட அமல்கள் இருக்கிறதா? வணக்க வழிபாடுகள் இருக்கிறதா? தான தர்மங்கள் இருக்கிறதா? நல்ல பழக்க வழக்கம் இருக்கிறதா? நற்காரியம் இருக்கிறதா என்று மறுமையை எதிர்பார்த்திருக்கிற மக்களுக்கு நபிகளார் கேட்ட கேள்வி என்ன? அதுக்காக நீ என்னத்தை சம்பாதிச்சேன், எதை சேர்த்து வச்சிருக்கிறேன்னு கேட்டாங்களா இல்லையா? இப்ப நம்ம எல்லாருமே மறுமையை நம்புகிறோம், மரணத்தை நம்புகிறோம். இந்த உலகில் வாழ்ந்த எல்லா மனிதர்களும் மரணத்தை நம்புவார்கள். யார்கிட்ட போய் கேட்டாலும் சரி, என்ன கூட ஒரு 100 வருஷத்தை சேர்த்து சொல்லுவோம். ஒரு சாதாரண மனுஷன் போய் கேட்டா நம்ம ஒரு 80 வயசு வரைக்கும் 100 வயசு வரைக்கும் வாழ்வோம். ஒரு சாமியார் கேட்டா 2000 வருஷம் வாழ்வோம், அதுதானே? ஆனா 2000 வருஷத்திற்கு பிறகு சாவாரம் கேட்டா அவனும் ஒத்துக் கொள்கிறான், எல்லாரும் சாவதான் போறோம். இந்த உலக வாழ்க்கை யாருக்கும் நிரந்தரம் இல்லை, எல்லாரும் ஒரு நாள் மௌத்தை அடைந்தே தீர்வோம் என்பதை உலகத்தில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. நாம் ஒருபடி மேலாக நம்புகிறோம், இந்த மரணத்திற்கு பின்னால் நாளை மறுமை என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நம்புறோமா இல்லையா? நம்புறோம். மறுமை வாழ்க்கை தான் நிரந்தரம் என்று நம்புகிறோம்னா அந்த நிரந்தரமான வாழ்க்கைக்கு நாம் சேர்த்து வைத்த சொத்து என்ன? ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னா நம்மள்ட்ட தொழிலை ஒருபடியாக இருக்கிறதா? இல்ல. செல்போனிலேயே மூழ்கி திளைத்து விட்டு காலையில் ஃபஜர் தொழுகையை போட்டு விடும். இன்னைக்கு எல்லாரும் ஃபஜர் தொழுகிறோம், பள்ளிவாசல் இருக்கிற எல்லாரும் இல்ல, பலரும் தொழுகவில்லை, அதான் உண்மை. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஃபஜர் தொழுகையின் சிறப்பை குறிப்பிடுகிற பொழுது சொன்னார்கள், மன் ஸல்ல சுபுஹ, யார் சுபு தொழுது விட்டாரோ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், அவன் அல்லாஹ்வின் பொறுப்பில் இருக்கிறான் என்றார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஏன் பொறுப்புல ஒருத்தர் இருந்தா அவருக்கு உணவு கொடுக்க வேண்டியதனுடைய கடமை, உடை கொடுக்க வேண்டியதனுடைய கடமை, அவரின் வாழ்வாதாரம் மொத்தத்திற்கும் நான் தான் பொறுப்பு. என் பொறுப்பு ஒருத்தர் இருக்கிறார். படைத்த ரப்புல் ஆலமீனின் பொறுப்பில் ஒருவர் இருக்கிறார் என்றால் என்ன பொருள்? ஏன் ஒட்டுமொத்த அன்றைய வாழ்க்கைக்கு இறைவன் பொறுப்பு இருக்கிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம்! என் தந்தையின் பொறுப்பில் நான் இருப்பதை விட, என் தாயின் பொறுப்பில் நான் இருப்பதை விட, என் தாய் என்னுடைய பொறுப்பில் இருப்பதை விட, நாம் ஒவ்வொருவரும் படைத்த ரப்புல் ஆலமீனின் பொறுப்பில் இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம்! அது அந்த பாக்கியத்தை இந்த சமுதாயத்தின் இளைஞர்கள் ஒவ்வொரு நாளும் குறைக்கிறார்களா இல்லையா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இப்ப இந்த சமுதாயத்தின் இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும்? இந்த சமுதாயத்திற்கு செய்கிற கடமை இருக்கிறது, இந்த உலகத்தில் பிற மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, இறைவனின் மார்க்கத்துக்கு செய்ய வேண்டிய கடமை ஏராளம் ஏராளம் இருக்கிறது. சமுதாயத்துல எவ்வளவோ பாவங்கள் தீமைகள் தலைவிரித்து ஆடுது, அதையெல்லாம் நாம் கண்டித்திருக்கிறோமா? எச்சரித்திருக்கிறோமா? அதை பற்றி மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கிறோமா? தாவா களத்திலே வருகிறோமா? இளைஞர்களை பற்றி பேசுகிற நேரங்களில் தவிர்க்க முடியாத ஒரு வரலாற்று நாயகர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாலிபத்தை, தன் இளமையை எதற்காக பயன்படுத்தினார்கள்? இந்த மார்க்கத்திற்காக பயன்படுத்தினார்கள், இந்த மார்க்கத்தை சொல்வதற்காக பயன்படுத்தினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஆரம்ப கட்ட தாவாவின் பொழுது சிலைகளெல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் எதிரிகள் சொன்னார்கள், இந்த சிலைகளை உடைத்தது இப்ராஹிம் என்கிற இளைஞராகத்தான் இருக்கும்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாலிப பருவத்துல இந்த மார்க்கத்தை தெருத்தெருவா வீதி வீதியா மக்கள் மத்தியில் கொண்டு சொன்னாங்களே, நமக்கு கடமை இல்லையா? அல்லாஹ்வின் தூதர்கள் மரணிக்கிற அந்த கடைசி நாட்களில் நபிகளாருக்கு வழங்கப்பட்ட அந்த அமானிதத்தை, பொறுப்பை இந்த சமுதாயத்தின் இளைஞர்களின் கையிலே ஒப்படைக்கவில்லையா? மல்லிகு அன்னி வலவு ஆயத்தன், என்னிடமிருந்து நீங்கள் ஒரே ஒரு செய்தியை கேள்விப்பட்டாலும் இங்கே வந்தவர்கள் வராதவர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் என்ற ஒரு பெரும் பொறுப்பை, கடமையை நபிகளார் நமக்கு வழங்கினார்களே, அந்த கடமையை நாம் சரிவர செய்கிறோமா? தாவா பணிகளை முன்னெடுக்கிறோமா? தாவா களத்திற்கு வருகிறோமா? தாவா செய்கிற பொழுது தெருமுனை கூட்டங்கள், பொது கூட்டங்கள் இருக்கிற பொழுது முதல் ஆளாக நான் வந்து சேருகிறேனா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் வாலிபத்தை இறைவனுக்காக பயன்படுத்தினார்கள். தன் இளமை பருவத்திலேயே தன் தந்தையின் தவறான கொள்கையை ஓங்கி உடைத்தவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். தன்னுடைய வாப்பாவிடத்திலே சொன்னார்கள், தன் தந்தையிடத்திலே சொன்னார்கள், யா அபதி லா தஅபுது ஷைத்தான், என் அருமை தந்தையே, நீங்கள் ஷைத்தானை வழிபடாதீர்கள். நீங்கள் வழிபடுவது கடவுளா, தெய்வமா, இறைவனா? இல்லை, நீங்கள் ஷைத்தானை வழிபடுகிறீர்கள், அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வாலிப பருவத்தில் இந்த ஏகத்துவத்தை ஓங்கி உரைத்தார்கள். இத்தனையாய் ஆண்டுகளுக்கு பிறகு கூட இன்றைக்கு மாத்திரமல்ல, இந்த உலகம் அழிகிற நாள் வரைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பேசிக்கொண்டே இருப்போமே. ஏன்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகம், தன் வாலிபத்தை, தன் இளமையை இறைவனுக்காக பயன்படுத்திய விதம்தான் காரணம். துணிச்சலாக இருக்கிறாங்க. தௌஹீதை சொல்லும்போது, ஏகத்துவத்தை சொல்லும்போது பாப்பா அம்மா யாரையுமே கண்டு கொள்ளவில்லை. ஒட்டுமொத்த அந்த ஊர் மக்கள் எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டு விலக்கி வைக்கிறார்கள். கத் கானத் லக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹிம், இப்ராஹிமோடு இருந்தவரிடத்தையும் உங்களுக்கு அழகான முன்மாதிரி என்று அல்லாஹ் சொல்கிறானே. இளமை பருவத்தில் தன் மார்க்கத்திற்காக வேண்டி பாடுபட்டார். ஒரே எதிர்த்து நிற்கிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நம்ம ஒரு ஆளாக யோசிச்சு பாருங்க, பலவீனப்பட்டிருப்போம். இந்த களத்திலிருந்து, பிரச்சார களத்திலிருந்து நாம் பின்வாங்கி இருப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் எதிர்க்கின்றார்கள். இன்னா புராஉ மின்கும் வ மிம்மா தஅபுதுன மின் தூனில்லாஹ், நீ என்னப்பா என்னை ஊர்வலக்கம் பண்றது? அல்லாஹ்வை அன்றி வழிபடுகிற, நீங்கள் வழிபடுகிற தெய்வங்களை விட்டும், உங்களை விட்டும் நான் விலகிக் கொள்கிறேன். கஃபர்னாபிக்கும், உங்களை நாங்கள் மறுக்கிறோம். வபதா பைனனா வ பைனகுல் அதாவத்துல் பஅதா ஹத்தா துமினு பில்லாஹி வஹ்தா, வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இல்லை என்று ஏகத்துவத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிற வரைக்கும், அல்லாஹ்வை நம்புகிற வரைக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் இடையே பகையும் வெறுப்பும் என்றென்றும் ஏற்பட்டு விட்டது என்று இளமை பருவத்திலேயே ஒட்டுமொத்த உலகே எதிர்க்கின்றார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். யாருக்காக? இறைவனுக்காக. எதற்காக? மறுமைக்காக. அப்படிப்பட்ட இளைஞர்களை இன்றைக்கு பார்க்க முடிகிறதா? இந்த வரலாற்று செய்திகள் எல்லாம் நம்முடைய உள்ளத்திலே ஏந்தி சிந்தித்து பாருங்கள். நான் எந்த இடத்தில் இருக்கிறேன்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இளமையை பயன்படுத்தியதை போல் நான் என் இளமையை, வாலிபத்தை பயன்படுத்துகிறேனா? நபி தோழர்கள் வாலிபத்தை பயன்படுத்தியதை போல என் வாலிபத்தை, இளமையை நான் பயன்படுத்துகிறேனா? மறுமையிலே இறைவன் தயாரித்திருக்கிற சொர்க்கத்திற்காக இந்த உலகில் நான் செய்த காரியங்கள் என்ன? நாளை மறுமையிலே அரிசின் கீழே அல்லாஹ் நிழல் தருவானே, அந்த நிழலுக்காக என் வாலிபத்தை வணக்க வழிபாட்டுக்கு செலவழிக்கிறேனா என்பதை ஒவ்வொரு வாலிபர்களும், இளைஞர்களும் அசை போட்டு பாருங்கள்.
ரொம்ப தூரத்துல இருந்து போனோம், எங்கேயோ கிடக்கிறோம். இந்த மறுமை என்ற வாழ்க்கையை மறந்து இந்த உலகம்தான் நிரந்தர வாழ்க்கை என்று நம்முடைய கதை, நம்முடைய காலங்கள் சென்று கொண்டே இருக்கிறது. இந்த அற்பமான உலக வாழ்க்கை. நீங்கள் இந்த உலகத்தை விரும்புகிறீர்களா? இல்லை இல்லை, மறுமைதான் சிறந்தது என்று அல்லாஹ் தன் திருமறையை சொல்கிறாரே. அப்படிப்பட்ட அந்த மறுமைக்காக வேண்டி நாம் பயன்படுத்தியது என்ன? நபிகளாரின் இளைஞர்கள் மெய் சிலிர்க்க வைக்கிறார்கள். இன்றைக்கு உலக பொதுமறையாம் திருமறை குர்ஆனை நாம் கையில் வைத்திருக்கிறோமே, அந்த திருமறை குர்ஆனை ஒன்று திரட்டிய நபித்தோழர் யார் தெரியுமா? பெரிய வயசானவரா? ஆலிம், அல்லமா, உலமான் என்று பெரும்பெரும் படிப்பு படித்த பட்டதாரியா? யார் குர்ஆனை எல்லாம் ஒன்று திரட்டியது? ஸைத் பின் ஜாபித் என்ற ஒரு இளைஞர் தான் இந்த குர்ஆனை ஒன்று திரட்டியது. நபிகளாரின் காலத்தில் ஒவ்வொரு மக்களிடத்திலேயும் ஒவ்வொரு பிரதிகள் இருந்தது. சில பேரிடத்திலே முழுமையான குர்ஆன் இல்லை, சில பேரிடத்திலே பாதி குர்ஆன் இருந்தது, சில பேரிடத்திலே சில வசனங்கள் இருந்தது. எல்லா மக்களையும் சந்தித்து அதை அனைத்தையும் ஒன்று திரட்டியவர் நம்மை போல ஒரு இளைஞர், ஒரு வாலிபர் தான். அந்த பாக்கியத்தை அந்த இளைஞருக்கு தான் வழங்கியிருந்தார். பெரும் சஹாபாக்கள் இருந்தார்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள், அபூபக்கர் சித்திக் அவர்கள் இருந்தார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அந்த வேலையை செய்தது யார்? ஒரு இளைஞர். அவர் நினைச்சா எப்படி வேணாலும் போயிருக்கலாம், எப்படி வேணாலும் வாழ்க்கையை சீரழிச்சிருக்க முடியும். ஆனா என் வாழ்க்கையை, என் வாலிபத்தை இறைவனுக்காக பயன்படுத்துவேன் என்று பயன்படுத்தினார்களா இல்லையா? இப்ப ஏதோ நம்ம நமக்கு வாலிப பருவம் வந்தது, இந்த உலகத்தில் படித்தோம், பட்டம் பெற்றோம், வேலைக்கு சேர்ந்தோம், சம்பாதித்தோம் என்று நம்முடைய வாலிபத்தை வீணடித்து விடாமல் என் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, என் மார்க்கத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை, என் சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் செய்வேன். ஒன்றை மாத்திரம் ஆழமாக அழுத்தம் திருத்தமாக புரிந்து கொள்ளுங்கள். இத்தனை வரலாற்று செய்திகளுக்கு பின்னால் சஹாபாக்களின் உள்ளங்களிலேயும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் எண்ணங்களிலேயும் என்ன அடிப்படையாக இருந்தது தெரியுமா? இந்த உலகில் எல்லாவற்றையும் விட, எல்லா பொருளை விட, எல்லா சொந்த பந்தங்களை விட என்னை படைத்த இறைவன் தான் மிக முக்கியமானவன் என்ற சிந்தனை இருந்தது. அதுதான் இவ்வளவு தியாகத்திற்கான பின்னணி. அந்த அடிப்படையை மனதிலே ஆழமாக பதிவு செய்யுங்கள். இந்த உலகில் நான் என்னை பெற்றெடுத்த பெற்றோரை விட, நான் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட, உலக மாந்தர்கள் அத்தனை பேரை விடவும் என்னை படைத்த இறைவன் தான் எனக்கு முதன்மை என்பதை உள்ளத்திலே ஆழமாக பதிவு செய்யுங்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே நபிகளாருக்கு சொல்கிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், யாரெல்லாம் அல்லாஹ்வையும் ரசூலையும் மறந்துவிட்டு இந்த உலக மாந்தர்களை, உலக மக்களை, உலகத்தில் உள்ளதை நேசிக்கிறார்களோ அப்படிப்பட்ட மக்களை பார்த்து சொல்லுங்கள், இன்கான ஆபாவுக்கும் உங்களை பெற்றெடுத்த பெற்றோராயினும், அபுராவுக்கும் நீங்களே பெற்றெடுத்த உங்கள் பிள்ளைகளாயினும், உங்களோடு பிறந்த உங்களின் சகோதரர்களாயினும், அஸ்வாஜுக்கும் உங்களின் மனைவியர்களாயினும், அசீரத்துக்கும் உங்களின் குடும்பத்தாராயினும், அம்வாலுக்கு தரத்து முகா நீங்கள் சேர்த்து வைத்த செல்வங்களாயும், திஜாரத்தும் தக்ஷௌனக சாதகா நீங்கள் இழப்பிருக்கின்ற உங்களின் வியாபாரமாயும், நீங்கள் கட்டி வைத்திருக்கிற பிரம்மாண்ட கோட்டை புத்தகங்களாயும், அஹப்ப இலைக்கும் இவை அனைத்தும் மினல்லாஹி அல்லாஹ்வை விடவா, வரசூலிஹி அல்லாஹ்வின் தூதரை விடவா, வஜிஹாதின் ஃபீ சபீலிஹி அல்லாஹ்வின் பாதையிலே யுத்தம் செய்வதை விட இதுவெல்லாம் உங்களுக்கு பெரிதாக தெரிந்தால், ஆசையாக இருந்தால், விருப்பமானதாக இருந்தால் ஃபதரப்பசு எதிர்பாருங்கள், ஹத்தா யாத்தி அல்லாஹ் பி அம்ரி அல்லாஹ்வின் வேதனை உங்களை சந்திக்கும் எதிர்பாருங்கள் என்று அல்லாஹ் வசனத்தை முடிக்கிறார். இந்த வசனம் சொல்லக்கூடிய செய்தி என்ன? யாரை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய தாயாக இருக்கலாம். தாய்க்கு மிஞ்சின ஒரு உறவு உலகத்துல உண்டா? தந்தையை மிஞ்சின உறவு உலகத்துல உண்டா?
இதெல்லாம் நம்ம மனசுல ஆழமா பதிவு செய்யாத விளைவுதான் வரதட்சணை திருமணத்துக்கு போறோம், ஆடம்பர திருமணத்துக்கு போறோம். மார்க்கத்தில் இல்லாத முறையில் நடத்தக்கூடிய திருமணத்தில் பிரியாணியை திங்கிறோமே ஏன்? அல்லாஹ்வை விட என் மாமன் எனக்கு முக்கியம் நினைக்கிறோம், அல்லாஹ்வை விட என் குடும்பத்தார் எனக்கு முக்கியம் நினைக்கிறோம். வரதட்சணை வாங்கினா மட்டும்தான் அல்லாஹ்விடத்துல பாவியா இருக்குமா? யார் அந்த வரதட்சணை திருமணத்திலே கலந்து கொள்கிறார்களோ, யார் அந்த வரதட்சணையை ஆதரிக்கிறார்களோ எல்லாரும் பாவத்துல சமந்தானமே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி இன்னைக்கு சமுதாயத்தில் திருமணம் நடைபெறுகிறதா? அல்லாஹ் தன்னுடைய திருமணத்தில் சொல்கிறானே, வஆத்துன் நிஸா ஸதகாத்திஹின் நிஹ்லா, நீங்கள் மணமுடிக்கிற பொழுது உங்கள் மணமகளுக்கு மனைவிக்கு மகரை மணமுகர்ந்து வழங்கிவிடு. இங்க எவ்வளவு தருவீங்க? கார் தருவீங்களா, வீடு தருவீங்களா, பங்களா தருவீங்களா என்று பெண் வீட்டாரிடத்திலே பிச்சை எடுக்கிறார்களே, அப்படிப்பட்ட திருமணம் நபிவழி திருமணமா? குறைந்த செலவில் நடத்தப்படுகிற திருமணத்தில் அல்லாஹ்வின் பரக்கத் இருக்கிறது என்று நபிகளால் சொன்னார்களே. இன்றைக்கு ஊர் முழுக்க பந்தலை போட்டி, வான வேடிக்கை நடத்தி, கொட்டுக்களை அடித்து, கச்சேரி நடத்தி திருமணத்தை நடத்துகிறார்களே, அது நபிகளால் காட்டி தந்த திருமணமா? இந்த திருமணத்தை எல்லாம் புறக்கணிக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வின் வசனங்கள் கேலி செய்யப்படுகிற சபையில் நீங்கள் அமராதீர்கள். மீறி நீங்கள் அங்கே அமர்ந்தால், பிரியாணியை தின்னால், கல்யாணத்திலே கலந்து கொண்டால், இன்னக்கும் இதன் மிஸ்லுஹும், நீங்களும் அவர்களை கொண்டவர்கள். வரதட்சணை வாங்கிய குற்றத்திற்காக நாளை மறுமையிலே பாவியாக எழுப்பப்படுவார்களே. வம்தாசுல் யௌம் அய்யுஹல் முஜ்ரிமூன், பாவிகளே இன்றைக்கு தனியாக பிரிந்து நில்லுங்கள் என்று அல்லாஹ் எழுப்புவானே. வரதட்சணை வாங்கினவனே எல்லாம் எழுப்புவான். அந்த வரதட்சணை திருமணத்தை யாரெல்லாம் அங்கீகரித்தார்களோ, ஆதரித்தார்களோ, யார் அதை கண்டிக்காமல் அந்த திருமணத்திலே பங்கெடுத்தார்களோ அத்தனை பேரை அல்லாஹ் விட மாட்டான். உயிரோடு புதைக்கப்பட்ட பெண் குழந்தை, இந்த குழந்தை என்ன காரணத்திற்காக கொல்லப்பட்டது என்று மறுமையில் விசாரிக்கப்படும். வரதட்சணை கொடுமை அப்படின்னா நம்மளே எல்லாம் சேர்த்து பிடிப்போம். நான் வரதட்சணை வாங்கலையே, போய் சாப்பிட்டல்லப்பா, பிரியாணி தின்னலப்பா, சிக்கன் லெக் பீஸோட பிரியாணி வச்சு சாப்பிட்டியா இல்லையா, விசாரிப்பானா இல்லையா? அப்ப இதன் விளைவு ஏன் ஏற்படுகிறது? நான் மேற்கண்ட வசனத்தில் சொன்னபடி உலகத்தில் எல்லாரை விட என் இறைவனை நான் உயர்வாக நேசித்தார். சாத் ரலியல்லாஹு அவர்களுடைய தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத என்று சாத் அவர்களை மிரட்டுகிறார்கள். சாதே, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், முகம்மதை ஏற்றுக்கொண்டால், நான் உண்ணாமல் பருகாமல் ஒரு சொட்டு தண்ணீரை கூட குடிக்காமல் செத்து மடிவேன் என்று பயமுறுத்துகிறார்கள். 3 நாட்கள் உணவு அருந்தாமல் தண்ணி குடிக்காமல் இருக்கிறார்கள். சாத் ரலியல்லாஹு அவர்களுடைய உள்ளம் பிறந்ததா? தண்ணி குடிக்காம சாப்பிடாம செத்தா எனக்கு என்ன, நான் ஒருபோதும் இஸ்லாத்தை விட்டு வெளியேற மாட்டேன் என்று உறுதியாக இருந்தார். ஏன்? இந்த வசனம் தான் காரணம். எல்லாவற்றையும் விட என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையை விட என்னை படைத்த அல்லாஹ் எனக்கு முக்கியம் என்று நினைத்தார்களா இல்லையா? அதையெல்லாம் கவனத்தில் வைத்துக் கொண்டு நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த வாலிபத்தை, இளமையை என் இறைவனுக்காக, மார்க்கத்திற்காக, மறுமையில் இறைவன் தரவிருக்கிற சொர்க்கத்திற்காக, அரிசி நிழலுக்காக அழிவு பாதையில் செல்லாமல் அறிவு பாதையில், மார்க்க பாதையில் செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வார் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தௌஹான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.